வெல்கம் டு நாஞ்சில் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூவிஸை பற்றியோ அனிமையை பற்றியோ இல்லை. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒய் ஷுட் வி வாண்ட் டு வாட்ச் மூவிஸ்? நாம் ஏன் படங்கள் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இன்று உரையாட போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம எதுக்கு மூவிஸ் பார்க்கணும்? மூவிஸ் என்ன தருது? எதுக்காக நம்ம மூவிஸை பார்க்கணும்? மூவிஸ் ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷனை கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ். உங்களுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி தரும். எபிலிட்டின்னா அது இப்போ நீங்கள் சூப்பரான ஃபுட் சாப்பிட்றீங்க, ஒரு 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 வகையான சாப்பாட்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரீங்க, ஒரு டைமிங்கில் ஒரு சூப்பரான ஃபுட்டை சாப்பிட்றீங்க. அப்படிங்கிறப்போ சூப்பரான ஃபுட் அது உங்களுடைய டேஸ்ட்டை ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற இருந்த சாப்பாடே சாப்பிட்டாலும் உங்களுக்கு மொக்கையாக தான் இருக்கும். ஸோ அதுதான், அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நாலேஜ். ஒரு யூஸ்வலாக கிடைக்கிற நாலேஜே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு மூவி, ஒரு டேஸ்ட். ஒரு நல்ல மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் நாலேஜை சீக் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. இதுதான் ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன? பெர்ஸ்பெக்டிவை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஓப்பன் மைண்டட் வேணும். அதுக்கும் மூவிஸ் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த வதந்தி வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா அதில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே நகர்த்திருப்பாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒருத்தவங்களுடைய காசிப்ஸ் எப்படி பரவுதுன்றத அந்த மூவியாக காமிச்சிருப்பாங்க. அந்த வெப் சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெர்ஸ்பெக்டிவ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? நம்மளை ஒரு பெட்டர் பர்சனாக என்னை பர்ஃபெக்டாக மாற்றிடுமான்னு கேட்டால் நேற்றை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நான் சொல்கிறதாண்டா கரெக்டு, நான் சொல்கிறதான்ற இருக்கிற இடத்துல நான் பண்ணுறது தப்பா, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறதுக்கு நான் இவ்வளோ தப்பாக இருக்கிறேன்னா இப்போ நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்றதுக்காக உங்கள் லைஃப்பில் அது ஒரு லெசனாக இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி நடக்கிற விஷயம், சோஷியல் அவேர்னஸ். மூவிஸ்ன்றது லைக் மிரர். அது ஒரு மிரரை தான் சர்வ் பண்ணுது. ஸோ நீங்கள் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வர் மூவி எடுத்துப்போம். நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்ற டேர்ம் அந்த இதுக்குள்ளே எந்த மைண்ட் செட், எந்த ஐடியாலஜியில் இருக்குன்றது நம்ம அருணை க்ளோரிஃபை பண்ணுறோமா இல்லை நீ தப்புன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமான்றதை வச்சு நம்மளோட மெச்சூரிட்டியை முடிவு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவிஸ். அதே தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தாண்டிட்டோம். சோஷியலாக நடக்கிற ஒரு விஷயம், சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ரஞ்சித், வெற்றிமாறன்ற மாதிரி நிறைய. ஸோ அதை புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாற்றிக்கலாம். நம்மளை பர்ஃபெக்டாக மாற்றிடுமான்னு கேட்டால் இல்லை. என்னை ஒரு சங்கர் மூவி ஹீரோ மாதிரி பர்ஃபெக்டாக அநியாயத்தை எதிர்த்து போயிருமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நீ அதே விஷயத்த அடுத்தவங்களுக்கு திருப்பி பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு மூவிஸில் ஒரு வில்லன் பண்ணுற விஷயத்த பார்த்து நம்ம அஃபெக்ட் ஆகிறோம்னா நம்மளும் இது சில இடத்துல பண்ணிடுவோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மூவிஸ் உங்களுக்கு சொல்லித்தரும். மூவிஸ் மட்டும்தான் சொல்லித்தருமான்னு கேட்டால் இல்லை, மூவிஸை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் பேசுகிறது எல்லாமே இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, மூவிஸ் மட்டுமான்னு இல்லை கேட்டால் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. கமர்ஷியல் மூவிஸ், நம்ம மூவிஸ்னு பார்த்தாலே ஃபஸ்ட் நம்ம ஒரு கமர்ஷியல் மூவிஸ் தான் பார்க்குறோம். ஒரு எஸ்கேபிசம், ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மூவி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். எப்படின்னா, ஒரு மூவின்றதை விட ஒரு ஆர்ட் கன்செப்ஷன் ஒரு மனுஷனுக்கு ஏன் முக்கியன்றதையும் நம்ம இதில் பேசி ஆகணும். எனி டைப் ஆஃப் ஆர்ட்டை கன்சியூம் பண்ணும்போது நம்ம டேஸ்ட் லெவல் கூடுது, நமக்குன்னு ஒரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது, நமக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட் கிடைக்குது. ஸோ நம்ம அந்த வகையில் அந்த வேலை நம்மளுடைய நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ரைட்டர் ஒரு கேரக்டர் எப்படி நரேட் பண்ணுறாரு, அவனுடைய மைண்ட் செட், அவனுடைய ஜியோகிராஃபி, அவன் பண்ணுற செயல்பாடு, அவன் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஒரு புக்லேயே இருக்கட்டும் இல்லை மூவிஸ்லேயே இருக்கட்டும்.
எல்லாத்துலேயுமே காணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் வகையில் நம்ம அதை ரீட் பண்ணுறோம் இல்லை பார்த்துக்கிட்டே வரும்போது நம்மளும் சில லைஃப்பில் வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அந்த கேரக்டர் எப்படி வெளியே புத்திசாலித்தனமாக அந்த இதுலேருந்து வெளியே வருதுன்றது மூலமாக நமக்கும் லைஃப்பில் ஒரு டிப்ஸ் கிடைக்குது. இது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு கீயாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஒரு கீயாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, ஒரு டிப்ஸ் தான். இப்போ என்ன சொல்கிறது, துணிவு படம் பார்த்துருப்போம். செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய மிக்சட் ரிவ்யூவில் கிடைக்கும்போது ஹெச்என்ஹாத் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய இளைஞர்கள் தான் அந்த மிக்சட் ரிவ்யூவை சொல்கிறாங்க. அந்த இளைஞர்கள் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறாங்க, லைஃபோட ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்குது, செகண்ட் ஹாஃப் வரும்போது செகண்ட் ஹாஃப் புரியும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் மூவி குடும்பஸ்தன் படம் பார்க்குறான். அந்த படம் பார்க்கும்போது நாளைக்கு நம்மளும் வெல் செட்டில்டாக இல்லைன்னா நம்மளும் இதே விஷயத்தை தான் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை நினச்சி ஒரு சின்ன அவேர் ஆகுறாங்கல்ல, அதுதான் மூவி செய்யும். ஸோ இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த இவ்வளோ விஷயமும் எதுக்கு அப்ளிகபிள்னா, ஒரு நல்ல மூவி என்ன செய்யும், உன்னை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உனக்கு இன்ஃபர்மேஷன் தரும், அதாவது நாலேஜ் தரும், புதிய விஷயத்தை ஏதாவது கற்று தரும். ஸோ ஆர்ட் கன்செப்ஷன்ன்றது ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியம். ஆர்ட் கன்செப்ஷன் இல்லை, ஒரு லாங்குவேஜ்லேருந்தே ஒரு விஷயத்த ஆர்ட்ன்ற விஷயம் ஒரு லாங்குவேஜ்லேயே இல்லைன்னா அந்த லாங்குவேஜ் முற்றிலுமாக அழிக்கப்படும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹியூமன், நம்மளோட நாலேஜ், நம்ம ஒரு ஆர்ட் கன்செப்ஷன் இல்லைன்னா நமக்கும் பெருசாக நாலேஜ் இருக்காது. ஸோ விஷுவல், இப்போ வந்து ஒரு சோஷியலாக, இப்போ ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் நடந்திருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நம்ம வந்து புக்ஸ் ரீட் பண்ணி பார்க்குறோமா, இல்லை ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறோமா, இப்போ இருக்கிற டைமிங்கில் பாதிவத்துக்கான அதுக்கான நேரங்கள்லாம் இருக்கிறது இல்லை. ஸோ விஷுவலாக நம்ம மனசுக்குள்ளே போய் பதிகிற மாதிரி வேறு எந்த விஷயமும் பதியாது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நம்ம மாதத்தில் கண்டிப்பாக ஒரு 3 படம் இல்லை 2 படமாவது பார்க்குறோம். அப்படி பார்க்குற படம் ஏதோ ஒரு சேனலில் டிவியில் பார்த்த படத்தையே பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு நல்ல மூவியை தேடி பார்க்கலாம். எப்படா தேடி பார்க்கலாம்னா அதுக்கு தான் நாஞ்சில் டாக்கீஸ் இருக்குது, என்ன மாதிரியான நிறைய மூவி சஜஷன் வீடியோஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ ஆர்ட் கன்செப்ஷன் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் அவனுக்கு வந்து ஒரு யூனிக் டேஸ்ட்டை பில்ட் பண்ணுது. அப்படின்ற யூனிக் டேஸ்ட்டு தான் அவனுக்கு ஒரு நாலேஜை கேதர் பண்ணியும் கொடுக்குது. ஸோ குட் ஃபிலிம்ஸ் மேக் யுவர் லைஃப் பெட்டர். இந்த மாதிரியான இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஒத்து போகலாம், ஒத்து போகாமையும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த விஷயம்லாம் ஒத்து போகலை, இல்லை இது என்னோட ஐடியாலஜிலேருந்து தாண்டி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டிபேட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான புது பெர்ஸ்பெக்டிவ், இது பெருசான பெரிய புது பெர்ஸ்பெக்டிவ், இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.